ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தீவிரமான தகவல் அப்படின்னு கேட்டால் தாவேக்கால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைய போகிற தகவல் தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகிறாரு. ஸோ அதாவது செங்கோட்டையன் தாவேக்காக்கு போகக்கூடாது, அவர் தனியாக கூட இருக்கட்டும், ஆனால் தாவேக்காக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு போல். ஸோ இது குறித்து நிறைய தகவல்கள் வெளியே இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயின் தாவேக கட்சிக்கு செங்கோட்டையன் செல்லப்போவதாக செய்திகள் வரும் நிலையில் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய அதிமுகவில் ஒரு தரப்பினர் பேசி வருகிறார்களாங்க. அதிமுக மாஜி அமைச்சரான செங்கோட்டையன் சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் இணைந்ததால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் சேரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அப்போது ஒரு சில யூகங்கள் வெளியாயிருந்தது. மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் மட்டுமின்றி பல முக்கிய தலைவர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைய ஆர்வம் காட்டி வருகிறார்களாம். இதற்காக விஜயுடன் அவர்கள் தீவிரமாக பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் 26 அல்லது 27 தேதிகளில் இந்த இணைப்பு நிகழ்வு நடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல் தலைவர் டிவிகேவுடன் கைகோர்க்க முயல்வது அதிமுக தரப்பை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாம். முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை தடுக்கும் முயற்சியில் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவரது அரசியல் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கட்சியின் வளர்ச்சிக்கும் அவரது அனுபவமும் ஆதரவும் தேவை எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அவர் மீண்டும் அதிமுகவிற்குள் வர பல வழிகள் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உட்கட்சி வட்டாரங்களின்படி இது தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே முடிந்துள்ளதாகவும் வரும் நாட்களில் மேலும் பல சந்திப்புகள் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அப்போதிருந்து அவரது அடுத்த அரசியல் நகர்வு குறித்த யூகங்கள் அவ்வப்போது அதிகரிச்சுட்டு தான் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையக்கூடும் என்ற செய்திகள் அதிமுக தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையனின் விலகல் அதிருப்தியில் உள்ள மற்ற உறுப்பினர்களையும் அதே பாதையை பின்பற்ற தூண்டும் என்றும் கட்சித் தலைவர்கள் அஞ்சுகின்றனர். அதிமுக தலைவர்கள் தங்கள் பேச்சுவார்த்தையின் போது விரைவில் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அணுகி செங்கோட்டையனை மீண்டும் கட்சியில் சேர்க்க கோருவதாக உறுதியளித்துள்ளனர். அவரை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வரவும் அவரது பதவியை மீட்டெடுக்கவும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக பணியாற்றிய ஒரு மூத்த தலைவரை இழக்க கட்சி விரும்பவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகியிருக்கிறது. செங்கோட்டையன் இரு வாய்ப்புகளையும் கவனமாக பரிசீலித்து வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். ஒருபுறம் விஜய் தலைமையிலான வளர்ந்து வரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் வாய்ப்புள்ளது. மறுபுறம் அதிமுக தலைவர்கள் அவருடன் இணைந்து அரசியல் பயணத்தை தொடர வற்புறுத்துகின்றனர். அரசியல் நோக்கர்கள் அடுத்த சில நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று நம்புகின்றனர். செங்கோட்டையனின் இறுதி முடிவு மற்ற தலைவர்களை பாதித்து தமிழகத்தின் எதிர்கால அரசியல் கூட்டணிகளை வடிவமைக்கக்கூடும். இந்த சூழல் எவ்வாறு முடிவடையும் என்பதை கூர்ந்து கவனித்து வருகின்றார். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக இப்போவே என்ன வேலையை பண்ணுறாங்கன்னா, அவர் அதாவது சவுக்கு சங்கர் போன்றவர்களை ஏவி விட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் எவ்வளோ பெரிய மூத்த அமைச்சர், அவர் கம்முன்னு இருக்கிறது தான் பரவாயில்ல, அவர் போய் 8 முறை எம்எல்ஏவாக இருந்தார் அதிமுகவில், அவர் போய் தாவேக்கால சேர்ந்தால் அவருக்கு அது அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவங்க மூலமாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கிறாங்க. முழுக்க சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவோட கைக்கூலியாக மாறிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் தாவேக்கால சேர்றது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா, சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.